ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரம்மி தைலம். இது வந்து பேர் வந்து தைலம் அப்படின்னு இருக்கும். ஆயுர்வேதா ஆயில். பிரம்மின்னு ஒரு லீவ்ஸ் இருக்கு. அப்புறம் பிரிங்கராஜா, தாத்ரி, அஞ்சனம், ஷீரம், திலம், தைலம், செசமி ஆயில், அந்த மாதிரி நிறைய மேட்டர்லாம் இருக்கு. முடி வளருமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இது யார் எனக்கு கொடுத்தாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், ஆயுஷ் ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து ஹோலா வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு, பிசிஓடிக்கு, தைராய்டுக்கு அப்படின்னு ஹாலிஸ்டிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்ல ஆயுர்வேதா ஆயில் மசாஜஸ் எல்லாம் போச்சு. அதுல வந்து எழுதி வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி ஆங்ஸைட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தனால ஆங்ஸைட்டிக்கு வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்க. அவர் வச்சிருந்த ஆயில் வந்து நம்ம வாங்கி அவர் பண்ற மாதிரியே மசாஜ்லாம் நம்மளால பண்ண முடியாது. அதனால அவர் என்ன சொன்னார்னா, இந்த பிரம்மி தைலம் வாங்கி எவ்ரி சண்டே வந்து நார்மலா ஆயில் தேய்ப்பீங்களா, அதுக்கு பதிலா இந்த ஆயில் தேய்ங்க, உங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி கம்மியாகும், கொஞ்சம் காமிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் ஆல்சோ ஹீட்டும் குறையும் அப்படின்னு சொன்னாரு. தைலத்தை வந்து நான் லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 பாட்டில், ஒரு பாட்டில் முடிய போகுது, இன்னொரு பாட்டில் அப்படியே புதுசா இருக்கு. இது முடிஞ்சோடனையும் அடுத்த செட் அப்படி வாங்கிப்பேன். அடுத்து வந்து டேண்ட்ரஃப். அதுவும் டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா எனக்குலாம் பயங்கரமா அரிச்சிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். 1 கிலோ மண் எடுத்து போட்டா எப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் குப்பை மாதிரி ஃபீல் ஆகும். மறக்காம பில்லோ கவர்ஸ் மாத்துறது, அப்புறம் மூஞ்சில எல்லாம் அரிக்கும். அதெல்லாம் வந்து நிறைய இரிட்டேட்டிங்கான விஷயங்கள் எனக்கு நடக்கிறனால மைண்ட்ரஃப் ஸ்கேல்ப் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு பக்காவா ஒர்க் ஆகுது. இது வந்து லாங் டர்மா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணனால ஒரு சேஃப் ஃபீலிங் வரும்ல. சில ப்ராடக்ட்ஸை பார்த்தா இது எவ்வளவு வருஷம் வேணா யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வந்து இந்த சோசன் பைன்ட்ரஃப் ஸ்கேல்ப் சீரம். இது வந்து 900 rupees சம்திங். எப்படி இருக்கும்னா, இந்த லிக்விட் வந்து தண்ணி மாதிரி இருக்காது, ஜெல் மாதிரி இருக்கும். மொத்தமே 12 டிராப்ஸ் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹோல் ஹெட்டுக்குமே ஒரு டைம் யூஸ் பண்றது. ஸோ 12 டிராப்ஸ் இதுல வந்து வரணும்னா கண்டிப்பா 2-3 மந்த்ஸ் ஆகுது போகும். அஃபோர்டபுள்னு வந்து 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு டக்குன்னு தீர்றதுக்கும் 900 rupeesக்கு வாங்கிட்டு 3 months 4 months வச்சுக்கிறோம், ரெண்டும் ஒரே ரேட் தான். அந்த கணக்கில் பார்த்தா இது எனக்கு அஃபோர்டபுள் மாதிரி தான் தெரியுது. இது வந்து என்னோட செகண்ட் பாட்டில். இதுவும் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ஸ்பா டப்பா இருக்குல்ல, இந்த டப்பா வந்து நான் ஹேர் ஸ்பா பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லா டைமும் இந்த டப்பா தான் நான் பார்த்துருக்கேன். வேற எந்த டப்பாவும் நான் பார்த்ததே கிடையாது. நட்சத்திர நாகேஷ் அந்த வீடியோவில் காட்டினோடனே ஆஹா இதுதானே நம்மளுக்கு போடுறாங்க, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். இதை போட்டோம்னா டேண்ட்ரஃப் கம்மியாகுதுன்னு சொன்னாங்க, கன்சிடரபிளி கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு கியூரியஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ மை காட், நிஜமாவே இது வந்து ஒர்க் ஆகுது. நட்சத்திரா நாகேஷுக்கு நன்றி. இந்த வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஹர். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது. குவார்ட்ஸ்கா, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. குவார்ட்ஸ்கா ப்ரொஃபஷனல் ஸ்பா எசன்ஸ் என்ரிச்சிங் க்ரீம் மாஸ்க். இது எப்படி இருக்கும்னா, இது தீரப்போகுது, கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு கை தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு 10 drops ஆஃப் ஹேர் சீரம் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு அது தலையில் போடுவாங்க. இது நம்ம வீட்டில் பண்ணும்போது நார்மலாக வந்து தலைக்கு குளிச்சுட்டு ஃபுல்லாக புளிஞ்சிட்டு வெட் ஹேரில் இது ப்ளஸ் ஹேர் சீரம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்மளே கூட கையில் மசாஜ் பண்ணிக்கலாம். இல்லை மசாஜ் பண்ண தெரியாது அப்படின்னாலும் சும்மா அந்த இது வந்து நல்லா ஒயிட்டாக திக்காக இருக்கும்ல, நம்ம இப்படி பண்ண அது என்ன ஆகும்னா மெல்ட் ஆகி ஒரு ஆயில் மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் வர்ற வரைக்கும், அந்த மெல்ட் ஆகி நம்ம ஸ்கேல்ப்லையும் ஹேர்லையும் உட்கார்ற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 45 minutes 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரிஸ்ஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வலுவலுன்னு ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்கணும். ப்ளஸ் எனக்கு ட்ரையாக இருக்கக்கூடாது ஸ்கேல்ப்பு. அண்ட் அவங்க சொன்ன நட்சத்திரம் நாங்கள் சொன்ன மாதிரியே வந்து இது போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ இதை போடுறோன்னு வைங்க, ஒரு 2-3 weeks வந்து டேண்ட்ரஃப் வந்து அவ்வளோக்கா டக்கு பிடிக்காது. இது நல்ல ஹெல்த்தியான ப்ராடக்டான்னு கேட்டால் தெரியல, இதோட இன்க்ரீடியன்ஸும் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி சில விஷயங்கள் வந்து அவுட் ஆஃப் சாய்ஸ் நம்ம வந்து கெமிக்கல்ஸாக இல்லையான்னு பார்க்காம வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக நான் இதை வச்சுக்கிறேன். ஏன்னா நான் மாதத்துக்கே ஒரு டைம் இல்லை வந்து 3 months once சில டைம் அந்த மாதிரிலாம் போடுவேன். இது வாங்கியே நான் 1 year ஆச்சு, இப்போ தான் நான் அதை முடிக்கவே செய்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேராக போடுறதுனால ஐம் ஓகே வித் இட். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுது, அடிக்கடி போடக்கூடாது. ஆக்சுவலி அவங்க வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னா 15 days once போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் ரிசல்ட்ஸ்னு சொன்னாங்க. ஆனால் என்னோட தேவைக்கு வந்து 1 month 2 months once போட்டாலே எனக்கு போதும்னு தோணுச்சு. அதனால நான் இதை வச்சு 660 rupees இது. தட்ஸ் இட். ஒரு 3 ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் நான். ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் இல்லையா, அப்போ தானே புரியும். அதனால பைன்ட்ரஃப் சீரம் ஹேர் ஸ்பா இது 2க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next video. Bye.